முளைக்கட்டின வெந்தயக்கீரை குழம்பு தான் வைக்க போகிறோம். அது கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இல்லை சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வதக்காமல் கூட போட்டுக்கலாம். நம்ம இது வதக்கி அரைச்சா கொஞ்சம் அந்த வெந்தயத்தோட அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும். நான் முளைக்கட்டி வச்சுருக்கேன் வெந்தயத்தை. இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்லா முளைக்கட்டி வச்சு பாருங்க. சூப்பராக எவ்வளோ பெருசாக முளைக்கட்டி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி முளைக்கட்டிக்கலாம். நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஓவர் நைட்டில் அது ரெடி ஆயிடும். இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன், கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ முளைக்கட்டி வச்சோம்ல வெந்தயம், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி இப்போ வதக்கி வச்சோம்ல அதை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை கொஞ்சம் நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நான் அரைச்சி போடாமல் கூட அப்படியே பண்ணலாம். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு பண்ணலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் குழம்புத்தூள் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம். நான் குழம்புத்தூள் அரைச்சி வச்சுக்கனால குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப கசப்பெல்லாம் இருக்காது. நம்ம முளைக்கட்டி வச்சுருக்கோம்ல, ரொம்ப கசப்பெல்லாம் தெரியாது. கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோன்னா சூப்பராக நல்லா சுண்டை வச்சு எடுத்து வச்சோங்களா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள் நல்லா திக்காயிரும். அது சூப்பராக நல்லா கொதி வரும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. பார்க்குறக்கே கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.